ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பிகினரான என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க விளாகுக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட விளாக் வந்து 2 days விளாக் தான். புதன்கிழமை எப்பயுமே போடுவீங்களே சிஸ்டர், இன்னைக்கு போடலையே அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நேற்று வீடியோ வரலையேன்னு. சாரி, நேற்று என்னால் போட முடியல, ஒர்க் சரியா இருந்துச்சு. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து புதன்கிழமை காலையில எடுத்துட்டு இருக்க வீடியோங்க. புதன்கிழமை காலையில ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்துருந்துச்சு. சரி, அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு போட்டுட்டு லைன் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, நீங்க ஏன் முந்தி என்னோட ரொம்ப 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 ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து நீங்க முன்னாடி வீடியோஸ்லாம் நாங்க பார்த்தோம், நீங்க வந்து இன்ச்சு டேப் வச்சு எல்லாம் போட்டிருக்கீங்க, இப்ப ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ச்சு டேப் வச்சு நான் ஸ்டார்டிங்ல இன்ச்சு டேப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன், அதாவது கொஞ்சம் சைட்ல வந்து லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதாவது திருப்பி வந்து நம்ம கையில ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வாங்கிட்டு போற மாதிரியே இருந்துச்சு நம்ம இன்ச்சு டேப் வச்சு அளந்து எடுக்கிறதுல. அதுவே நான் வந்து இப்ப இந்த அளவு பிளவுஸை வச்சு மெஷர் பண்ணி நான் கட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது அப்படியே இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அளவு பிளவுஸ் கொடுத்தீங்க, அதாவது அந்த அளவு பிளவுஸ்லயுமே எனக்கு இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கு, இதை சரி பண்ணி இந்த நியூ பிளவுஸை தைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். அப்ப நம்ம அதுல நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சரி பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இது இன்னமும் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் கொடுத்துதான் எனக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே அந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அளவு எடுத்துதான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அதுல நமக்கு கிடைக்கிற கஸ்டமரை காட்டிலும் இதுல எனக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போனாங்க. அளவு பிளவுஸ் கொடுத்தா சூப்பரா கட் பண்ணி தந்துட்டீங்களே, நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் சிஸ்டர் நான் இந்த மெத்தட்லயே நான் இப்ப கட் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க, அதுல ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கட் பண்றதுன்றதுமே இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருமே வீடியோ இருக்கு, வேணுன்றவங்க போய் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னடா ரேஷன் கடை சேலையை தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சரி வெளியாளுக்கே தச்சிட்டு இருக்கோமே, நமக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சேன். எப்ப பார்த்தாலும் நைட்டியே தான் வியர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நைட்டியவே நம்ம சாரி வந்து யூஸ் பண்றதே கிடையாது. அந்த சாரி நிறைய இருக்கே, பூனம் சாரி. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், முன்னாடிலாம் அந்த பூனம் சாரி யூஸ் பண்ணி ஃப்ராகா கன்வெர்ட் பண்ணி, ஃப்ராக்னா ஃபுல் ஃப்ராக் நான் போட்டதில்லை, சுடிதாரா அந்த அம்ப்ரல்லா கட்டிங் சுடிதாரா யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள லெகின்ஸ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் ஃப்ராக் ஒன்று நம்ம நைட்டியே போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம சாரி கிளாத்ல ஃபுல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஒரு மைண்டுக்கு தோணுதே அப்படின்னு சொல்லி ஒரு மேல ஒரு இமேஜ் ஆட் பண்றேன் பாருங்க. அந்த இமேஜை பார்த்தேன், அதுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அதுல ஆஃப் சைஸ் தான் இருந்துச்சு. நம்ம ஃபுல் சைஸுக்கு தைச்சா என்ன அப்படின்னு சொல்லி தோணுனதுனால நான் வந்து ரேஷன் கடை சரி எடுத்து, இதுலயா சிஸ்டர் ஃபுல் ஃப்ராக் தச்சு போட போறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. என்னோட சாரியில தான் நான் தைக்க போறேன், பூனம் சாரியில. ரேஷன் கடை சாரியை வந்து உள்ள வந்து லைனிங் கிளாத்தா கொடுக்க போறேன். அதுக்கு இது நம்ம வீட்டுல ரஃப்யூஸ் போடுறதுக்கு எதுக்கு லைனிங் கிளாத் வாங்கி கொடுத்துட்டு, ரேஷன் சாரி நிறையவே ஒரு 2-3 சாரி கிட்ட என்கிட்ட அப்படியே இருந்துச்சு. ஸோ நம்ம அதை வச்சு பண்ணலாமே, ரேஷன் கடை சாரியும் வேஸ்ட் ஆகாத மாதிரி ஆச்சு, நம்ம லைனிங் கிளாத்துக்கான காசும் மிச்சமாச்சு. கரெக்ட் தானங்க நான் சொல்றது? இதெல்லாம் கரெக்டா இருக்கா? நான் சொல்றது கரெக்ட் தானா? மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்பதான் நியூ சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, புதுசா உள்ளவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல ஓகே இந்த வீடியோ ஓகேன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டாவது எனக்கு கொடுத்துட்டு போங்க. எதுவுமே நீங்க சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஹார்ட் கொடுத்தீங்கன்னா அதுலவே எனக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் இருக்கும். பார்ப்போம் இந்த வீடியோக்கு எத்தனை பேர் நீங்க என் வீடியோ வாட்ச் பண்றவங்க ஹார்ட் கமெண்ட்ல போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் வாட்ச் பண்றேன். மறக்காம ஒரு சின்ன ஹார்ட் மட்டும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த சாரியும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம லைனிங் சாரி ரேஷன் கடை சாரியுமே கட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன ஃபிளீட் வச்சு சுருக்கமா வச்சு 2 பேனல் கொடுத்து போடுற மாதிரி கட் பண்ணேங்க இந்த சாரிய.
கலர் நல்லா இருந்துச்சு. சரி கட் பண்ணிடுவோமான்னு கட் பண்ணேன். இவ்வளவு நேரம் குனிஞ்சு குனிஞ்சு கட் பண்ணதுல முதுகு வலி வந்துருச்சுங்க. சரியா கடைசி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கைப்பகுதியை வந்து நம்ம வந்து கீழே டேபிள் மேலேயே கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியை மடிச்சு டேபிள் மேல போட்டுட்டு கைப்பகுதி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மேக்சிமம் நீ குனிஞ்சு கட் பண்ணும்போது தான் அதிகமா தலை சுத்துவது. அதனாலயே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டேபிள் வச்சுதான் எப்பயுமே கட் பண்ணுவேன். பட் சாரி லென்த்தான இதுன்றதுனால நம்ம டேபிள்ல கட் பண்ண முடியாததுனால என்னங்க பண்றது, குனிஞ்சுதான் கட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா குனிஞ்சு கட் பண்ணும் போதுதான் தெரியுது நமக்கு வயசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தலை சுத்து வருது. குனிஞ்சு நிமிர்ந்தா தலை சுத்துதுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து கைப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துட்டுங்க. சாரியில தான் இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல. கைக்கு வந்து எப்பவுமே லைனிங் கொடுக்காம நல்லா இருக்கும். ஸோ லைனிங் கொடுக்காம எடுத்துக்கிட்டேன். எல்லாமே 2 பேனல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே உள்ள யாக்பாட்டுக்கு வந்து பிளவுஸ் பிட் எடுத்து அந்த பிளவுஸ் துணியில வந்து மேலே பகுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ராக் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி கடைசியில வீடியோ எண்டிங்ல காட்டியிருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியும். இந்த ஃப்ராக் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. இது அன்னைக்கு ஈவினிங் அடிச்சு பார்த்தேங்க. சின்ன சின்ன சுருக்கு வந்தா நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைனே நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்றேன். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பிகினர் டெய்லர்னு உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல பார்த்து இந்த ஸ்டிச்சிங் நல்லா இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா என்ன எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி இந்த சுருக்கு வைக்கிறதுக்குலாம் இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி சுருக்கு வச்சு பார்த்தேங்க. ஓரளவுக்கு வந்துச்சு. இந்த கிளாத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது சாதா துணி எடுத்து ரேஷன் கார்டு துணி எடுத்து இந்த மாதிரி சுருக்கு வச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு வந்துச்சு. சரி இதே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு முதல்ல யாக்பாட் தச்சுக்குவோம். மேல உள்ள பகுதியை மட்டும் தச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதை தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல உள்ள பகுதியை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. லைனிங் கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பி நம்ம மேல உள்ள பகுதியை முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அளவு மெஷர்மெண்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னா இது எனக்கான இதுன்றதுனால எந்த ஒரு என்னையவே நான் மெஷர் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறேன். இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து மறுநாள்ங்க. அன்னைக்கு அந்த யாக்பாட் மட்டும் தச்சுட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இது மறுநாள் வியாழக்கிழமை போல எடுத்துட்டு இருக்க வீடியோ. அதாவது நான் இன்னைக்கு காலையில எடுத்துட்டு இருக்க வீடியோ. ஓகேங்களா. ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி இந்த சுடிதார்ல வந்து முன்னாடி வந்து வீநெக் கொடுத்துட்டாங்க. குனியும் போது ரொம்ப அசிங்கமா ஆக்வர்டா தெரியுது சிஸ்டர், அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. சோ அந்த துணியில கிளாத் இருந்துச்சு என்கிட்ட. அதை வச்சு அவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த மேல வந்து கொஞ்சம் துணி கொடுத்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு வந்து அது குனியும் போது அந்த கம்ஃபர்டபுளா இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணேங்க. அதுவுமே பிசுறு எதுவுமே தெரியாம இருக்கிற அளவுக்கு நீட்டா ஃபுல்லாவே துணி ஹோல்ட் பண்ணி, இந்த துணி சின்ன துணி ஒரு பிட்டு தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி அழகா அவங்களுக்கு நீட்டா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 சாரி வந்து ஃபால்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. முத நாள் வந்து அந்த 100 ரூபாய்க்கு மட்டும்தாங்க தைச்சேன். எப்பயுமே மற்றவங்களுக்கு தைச்சிருக்க நம்ம தப்போம்னு சொல்லி நமக்கு வச்சதுனால அன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் நஷ்டமா தாங்க போச்சு நம்ம எனக்கு தைச்சதுனால. ஆனா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வெளியே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் நமக்கு கேட்கதான் செய்வாங்க. அதை நம்மளே ஸ்டிச் பண்றப்ப நமக்கு அந்த தையக்கூலி மிச்சம் தானங்க. ஓகேங்களா. அதனால நானே ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது ஸ்டோன் வச்சு பார்ப்போமான்னு பார்த்தேன். பட் ஆனா நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரத்துல 1/2 hourல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இதுவே ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரியில ஃபால்ஸ் வைக்க கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்து வச்சுட்டு கீழே 2 சாரி ஃபால்ஸ் வச்சுட்டு முந்தி அடிக்கவும் சேர்த்து மொத்தமா கொடுத்துருந்தாங்க. அந்த 3ஐயுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் 2 சாரிக்கு ஃபால்ஸ் வச்சுட்டு முந்தி அடிச்சுட்டு அந்த டாப்பும் ஃபினிஷ் பண்ணதுக்கு மொத்தமா 150 ரூபாய் சார்ஜ் பண்ணேங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கான கிடைச்ச இன்கம் வந்து 150 தாங்க. அதனால ஆனா நான் வந்து என்னோட ஃப்ராக் தைச்சதுனால எனக்கு மற்ற கஸ்டமருக்கு நான் தைக்க முடியாம போயிடுச்சு. சரி இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப நாளா மைண்ட்ல நம்ம நைட்டியே போட்டுட்டு இருக்கோமே, சாரி எல்லாம் அப்படியே இருக்கே, அந்த சாரிய நைட்டி மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ராக் மாதிரி தைச்சு நம்ம போட்டு வீட்டுல யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு மைண்டுக்காண்டி தோணிட்டே இருந்துச்சு. சரி அதை நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமான ஆர்டர்ஸ் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனாலதான் நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்தேன். கடைசி 2 லைனிங் 2மே ஃபால்ஸ் வச்சு அந்த டாப்பும் வச்சு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேங்க. காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க.
அன்னைக்கானது இன்கம் சொல்லிட்டேன் 150 தாங்க கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் திருப்பியும் கொஞ்ச நேரம் சாப்பாடு வேலையெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் நான் என்ன பண்ணேன், நேத்து தச்ச யாக்பாட்டை மட்டும் இது பண்ணி எடுத்துட்டு இப்ப கீழே உள்ள அந்த சுருக்கு வச்சு தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டேங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் வச்சேன். முதல்ல வந்து அந்த உள்ள லைனிங் கொடுக்கறதுக்கு வந்து சும்மா சுருக்கு தான் வச்சேன், குட்டி குட்டி இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் பெருசாவே வச்சுட்டேன். அது வந்து நம்ம உள்ள வந்து ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக தான் அந்த சுருக்கு வச்சேன், நார்மலா வச்சு பார்த்தேன். இன்னொன்னு இந்த மாதிரி சாரியில அவங்க கொடுத்த மாதிரி அதை ஸ்டிச் பண்ணி இப்படி இழுத்து பார்த்துட்டே இருந்தேங்க, வருதா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா தச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து பார்த்து சுருக்கம். இவ்வளோ சுருக்கம் நம்ம என்னைக்குடா வச்சு எப்படா முடிக்கிறது அப்படின்னு தோணுச்சு. இதுல ஊடல டக்குன்னு நூல் த்ரெட் வேற டப்புன்னு கட் ஆயிடுச்சுங்க. ஆஹா, இது எப்படிரா, இது என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி பத்தம் கைகள் வெறுங்கைகள் என்பது மூடத்தனம், நம் விரல்கள் 10 மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கையில நமக்கு எப்படி வருதோ நம்ம அந்த மாதிரியே ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய வெறும் சின்ன 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 குட்டி குட்டி ஃபீட்ஸா வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. பூனம் துணி தான் பாத்தீங்களா, நல்லா அப்படி நான் நிறைய எடுத்து 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 இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது அதுவுமே நமக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த சின்ன ஃபிளீட் வச்ச மாதிரியே தான், அந்த சுருக்கம் கொடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. வீடியோல கடைசியில பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன, ஓகேங்களா. பிசுறுலாம் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் அதே மாதிரியே சுருக்கெல்லாம் கொடுத்து எடுத்துட்டேங்க. எடுத்து ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சைடு ஜாயின் பண்ணிட்டேன் ஃபுல்லாவே, ஓகேங்களா. ஃபுல்லா கையையும் ஜாயின் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணிட்டு சைடையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சைட் ஜாயின் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா மேல பேனல்ல சுருக்கமா கொடுத்த மாதிரி கீழேயும் ஒரு சின்ன சுருக்கம் கொடுத்து இன்னொரு பேனல் கட்டிங் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் லாஸ்டா வந்து ஃபைனலா வந்து அதுலயுமே சின்ன சின்ன சுருக்கங்கள் கொடுத்து ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணேங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இந்த ஃப்ராக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபைனல் லுக் இப்படிதாங்க இருந்துச்சு என்னோட சாரியோட ஃப்ராக். வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.